அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் கவிஞர் கண்ணன்ஜி நம்மோடு. கவிஞரே வணக்கம். வணக்கம். நேர்மையின் குரல் நேர்களுக்கும் பஞ்ச் மாரிமுத்தவர்களுக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி நேத்து தேனியில ஒரு பொதுக்கூட்டத்துல பேசி இருக்கிறார். சீனியர்னு சொல்றாங்க. அவரெல்லாம் சீனியர் இல்ல. நான் தான் சீனியர் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து என்ன சொல்றாரு? 89லயே நான் இது சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. எதுவுமே கிடைக்கலைன்னா தர்ம யுத்தம் நடத்துவாரு அவரு அப்படிங்கிறாரு. இப்படி எல்லாம் பல குற்றச்சாட்டுகளை அவர் அடக்கிக்கிட்டே போறாரு. அதிமுகவினுடைய ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்துல ஓட்டு போட்டவர் அப்படின்னு பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக ஆட்சிக்கு எதிராக ஓட்டு எதுவும் போட்டாரா? அதாவது இந்த சம்பவத்தை நாம உற்று கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. தெளிவா சில விளக்கங்களை சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம சிலுவம்பாளையம் சின்னசாமிங்கிற பாம்பாட்டி பழனிசாமின்னு பல பட்ட பெயர்களை வச்சு அவரை அழைச்சு கேவலமாவும் கீழ்த்தரமாவும் அரசியல்ல அவரை தனிப்பட்ட முறையில் இல்ல அரசியல்ல எவ்வளவு விமர்சிக்க முடியுமோ அவ்வளவு விமர்சிச்சிருக்கலாம். ஆனா இதெல்லாம் பார்த்த நம்ம ஐயா ஓபிஎஸ் அவர்களும் நம்ம முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் அவர்களும் ஆன்மீக செம்மல் ஜெயபிரதீப் அவர்களும் என்ற பர்டிகுலரா பெர்சனலா சொல்றது என்னன்னா, அந்த ஆளுதான் அவ்வளவு மோசமா கீழ்த்தரமா நடந்துக்கிட்டாலும் நாம ஏன் நம்ம தரத்தை குறைச்சிக்கணும், அதனால நம்ம கருத்துக்களை மட்டும் விமர்சனத்தை மட்டும் சொல்லுவோம், பெர்சனலா போய் தாக்க வேண்டாங்கிற பெருந்தன்மையோடு நேற்று கூட இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அந்த நிலையத்தான் எடுத்து எனக்கு சொன்னாங்க. இப்படி ஒரு பெருந்தன்மையும் சகிப்புத்தன்மையும் கொண்டவர்கள் எங்க இருந்து இவங்களுடைய பயணம் துவங்குது அப்படின்னா, பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு, நான் தான் சீனியர். இப்ப பழனிசாமிக்கு முன்னாடி அண்ணன் செங்கோட்டையன் இருக்கிறாரு, புரட்சி தலைவர் காலத்துல இருந்து சீனியரா இருக்கிறாரு. அவரை பழனிசாமி என்ன சொல்லுவாரு? இப்ப ஓரங்கட்டி ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இத்தனைக்கும் செங்கோட்டையன் இல்லை என்றால் பழனிசாமியினுடைய அரசியல் வாழ்வு மட்டுமில்ல, சொந்த வாழ்வே அஸ்தமிச்சிருக்கும். அண்ணன் செங்கோட்டையன் மட்டும் அன்னைக்கு பழனிசாமிக்கு உதவல அப்படின்னா, பழனிசாமி சிறையில் தான் சிறை பறவையாக கம்பி எண்ணி கொலை குற்றவாளியாக நிரந்தர அக்யூஸ்டாக நிலை பெற்று இருக்க முடியும். ஆனால் பழனிசாமிக்கு வாழ்வளித்து, வசதி அளித்து, வாய்ப்பளித்து பழனிசாமி இந்த நிலைமைக்கு வருவதற்கு மூல காரணம் அண்ணன் செங்கோட்டையன். அந்த செங்கோட்டையனுக்கு செய்யறதுக்கு பேரு என்ன பேரு? துரோகம் இல்லையா? அப்புறம் சேலம் கண்ணன், அப்புறம் சேலம் செல்வ கணபதி, அப்புறம் ராவணன், அடுத்து சசிகலா, அடுத்து ஓபிஎஸ், அடுத்து டிடிவி தினகரன், அடுத்து பிஜேபி, அடுத்து அண்ணாமலை அப்படின்னு தொடர்ந்து பழனிசாமியினுடைய ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொருத்தங்க உதவி இருக்கிறாங்க. இந்த உதவுன யாருக்காவது ஒருத்தருக்கு பழனிசாமி விசுவாசமா இருந்திருக்கிறாரா? அப்படிங்கிற மனச்சாட்சிப்படி பழனிசாமி பேசுவாரா? விசுவாசத்துக்கு மீனிங் தெரியுமா பழனிசாமிக்கு? நன்றிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் புரியுமா பழனிசாமிக்கு? சரி, நான் 89லயே எம்எல்ஏ, உனக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்தது யாரு? நீ 86ல ஜனதா தளம் கட்சியில பிரசிடென்ட்டுக்கு நின்று சுயேட்சை வேட்பாளர். ஏடிஎம் கீழ நீ உறுப்பினரே கிடையாது.
ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எம்ஜிஆருடைய தீவிர ரசிகன், பக்தன். அம்மா அவர்களின் உண்மை விசுவாசி. அதிமுகனால எம்ஜிஆர் மன்றத்தில் இருந்துதான் அதிமுக ஆரம்பிக்கிறது. இந்த எம்ஜிஆர் மன்றத்துல எந்த மன்றத்தையாவது ஒரு மன்றத்துல பழனிசாமி உறுப்பினரா? யாருக்கு கீழே பழனிசாமி, எந்த மன்றத்தின் கீழே பழனிசாமி செயல்பட்டாருன்னு சொல்ல முடியுமா? இதயக்கனி மன்றமா? உலகம் சுற்று வாலிபன் மன்றமா? தாய்க்கு பின் தாரமா? வேட்டைக்காரனா? குடியிருந்த கோயிலா? எங்கள் வீட்டு பிள்ளையா? உழைக்கும் கரங்களா? எந்த மன்றத்தில் நீ உறுப்பினர்? யாருக்கு கீழ் நீ பணியாற்றினாய்? இதற்கு பழனிசாமியால் விளக்கம் சொல்ல முடியுமா? மன்றத்திலே இல்லாத ஒரு நபர், எம்ஜிஆர் மன்றத்திற்கும் எம்ஜிஆர் ரசிகருக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு நபர், 79 80களில் கொலை குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டு சத்தியமங்கலம் காட்டு வனப்பகுதிகள் ஓடி திரிந்த ஒரு நபர், ஏதோ அண்ணன் செங்கோட்டையன், அண்ணன் செல்வ கணபதி, சேலம் கண்ணன், ராவணன், சசிகலா போன்றவர்களால் இந்த வாய்ப்பையும் வசதியும் அடைந்து விட்டு வாய்க்கு வந்ததை உளறி கொட்டி இந்த 89 தேர்தலில் சீட்டு எப்படி உனக்கு கிடைக்குது? உன் உழைப்பை பார்த்தா கொடுத்தாங்க. நீ அதிமுகவுக்கு அப்படி ஒரு உழைப்பையா வழங்கி விட்டாய். உனக்கும் அதிமுகவிற்கும் அன்னைக்கு என்ன சம்பந்தம்? அதிமுக ஒன்றாக இருந்திருந்தால் உனக்கு வாய்ப்பே கிடைத்திருக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளந்ததனால்தானே உனக்கு அன்றும் வாய்ப்பு ஏற்பட்டது. 89 உனக்கு சீனியாரிட்டி முறையில வாய்ப்பு கிடைத்தது. அதிமுக பிளந்தது, நீ எம்எல்ஏ ஆகிவிட்டாய். அதிமுக பிளந்தது, நீ எம்பி ஆகிவிட்டாய். அதிமுக பிளந்தது, நீ முதலமைச்சர் ஆகிவிட்டாய். ஆக உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்பவன், கூட இருந்தே குழிபறிப்பவன், சொந்த வீட்டுக்குள் பிரச்சனை ஏற்படும் போதுதானே எப்படி திமுகவிற்கு அதிமுகவின் அழிவால் திமுக வாழ்வு பெறுகிறதோ அப்படித்தானே அதிமுகவின் பிளவால் நீ வாழ்வு பெற்றிருக்கிறாய். இதுதானே உன் சரித்திரம், இதுதானே உன் வரலாறு. இதை விட்டு நான் சீனியர் என்கிறாயே. நீ செங்கோட்டையனுக்கு சீனியரா? தம்பிதுரைக்கு சீனியரா? கேசி பழனிசாமிக்கு சீனியரா? யாருக்கு நீ சீனியர்? இந்த இயக்கத்தில் எப்படி நீ சீனியர்? இதெல்லாம் பழனிசாமி உன்னுடைய வண்டவாளத்தெல்லாம் தோன்றுனா உன் சரித்திரம் புறம் தரித்திரமா தானப்பா இருக்கு. வரலாறு பேசுறிய? இல்ல, திமுகவோடு உறவு வச்சுக்கிட்டுதான் அம்மாவனுடைய ஆட்சியை கவுக்கிறதுக்கு இவர் நம்பிக்கையில்லா தீர்மானத்துல ஓட்டு போட்டாரு அப்படிங்க. அதிமுகவின் பிறப்பு நோக்கம் திமுகவை எதிர்ப்பது. அந்த நிலையில் தானே இன்றும் ஐயா ஓபிஎஸ் இருக்கிறார். அதிமுகவின் கொள்கை எதிரி பாஜக. பாஜகவுடன் தானே கூட்டணி வைத்திருக்கிறார். திமுகவுடன் உறவை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தால் அதிமுகவில் இருந்து எத்தனையோ, இன்னைக்கு பாதி அதிமுக திமுகவாகத்தானே இருக்கிறது. அதிமுகவில் போர்ந்த முக்கியமானவர்கள் எல்லாம் அமைச்சர்களாகத்தானே இருக்கிறார்கள். திமுகவிடம் போய் சேர்ந்திருந்தால் இங்கு மாநில அமைச்சர், பாஜகவுடன் சேர்ந்திருந்தார் மத்திய அமைச்சர். ஆனால் இதை ரெண்டையும், இந்த வாய்ப்பு இரண்டையும் உதறி தள்ளிவிட்டு தொண்டர்களின் உரிமையை காக்கத்தானே, அவர்களின் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார். இந்த உரிமை குரலை அதற்காகத்தானே எடுத்துக்கொண்டிருக்கிறார். பழனிசாமி செய்கிற எல்லா தில்லாலங்கடிகளுக்கும் தில்லுமுழுக்கும் ஓபிஎஸ் சால்றா தட்டிட்டார்னா அவர் நல்லவர். பழனிசாமியினுடைய குறைகளையும் குற்றங்களையும் சுட்டி காட்டிட்டா அவர் கெட்டவரா? பழனிசாமி அப்படிங்கிறது எப்படி திமுக அதிமுகவிற்கு ஒரு தீய சக்தியோ அப்படித்தான் பழனிசாமி அதிமுக ஒரு துரோக சக்தி. திமுக தீய சக்தி என்றால் பழனிசாமி துரோக சக்தி. இந்த தீய சக்தியும் துரோக சக்தியும் சேர்ந்து கொண்டுதானே அதிமுகவை அழிக்க வேண்டும் என்று அழித்துக் கொண்டிருக்கும் அழிவு சக்திகளாக மாறி இருக்கிறார்கள். எந்த தேர்தலில் பழனிசாமி திமுகவை வீழ்த்தி இருக்கிறார்? உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு டம்மி வேட்பாளர், மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு டம்மி வேட்பாளர். இதுக்கு பிரதிபலனாக பழனிசாமிக்கு திமுக இருந்து ஒரு டம்மி வேட்பாளர். யாரடா ஏமாத்த பாக்குறீங்க? யாரை ஏமாத்த பாக்குறீங்க? நீங்க ரெண்டு பேரும் அண்டர் டீலிங் அமர்க்கலப்படுத்துவீங்க, இதுல ஓபிஎஸ் பலி கொடுப்பீங்களா? உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் ஏறி விட்டது. இவர்களுடைய கள்ள கூட்டணி அம்பலப்பட்டு விட்டது. நாடு அறிகிறது. நாட்டு மக்கள் அனைவருமே நன்கு அறிகிறார்கள். பழனிசாமி திமுக எடுக்கும் முடிவுகளுக்கு முட்டுக் கொடுப்பது மட்டுமல்ல,
ஸ்டாலினுக்கு முன்னாடி முட்டி குடிவதையும் தொழிலாக மாற்றியிருக்கிறார் என்பதை ஒட்டுமொத்த தொண்டனுமே உணர்ந்து விட்டுட்டான். அதனால்தான் கூட்டம் பழனிசாமி பேசிக்கிட்டு இருக்கும் போதே கும்பலாக சென்று விட்டார்கள். பழனிசாமி கூட்டம் பிசுபிசுத்தது. பழனிசாமி ஒரு தலைவனாக அல்ல, ஒரு மனிதனாக கூட அங்க யாரும் மதிக்கவில்லை. 1989 ஜானி அணியில இருந்த வெண்ணிலாடி நிர்மலாவுக்கு வந்து இவர் சீஃப் ஏஜெண்டா வேலை செஞ்சவர் தானே, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி தேனி மக்களை பார்த்து கேட்கிறாரு. இருக்கட்டும், ஐயா வந்து வெண்ணிலாடி நிர்மலாவுக்கு வேலை பார்த்தாருங்கிறது எந்த ப்ரூஃபும் கிடையாது, ரெக்கார்டிக்கல் எவிடன்ஸ் எதுவும் கிடையாது. அப்படி ஒரு வேலையை அவர் பார்க்கல. ஆனாலும் இவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு படியே நாம பார்த்தாலும் ஜானகி அம்மா என்பது யாரு? திமுக காரங்களா, காங்கிரஸ்காரங்களா, அதிமுகவுக்கு எதிர்ப்பானங்களா? அன்னைக்கு ஜானகி அம்மா தான் அதிமுக பொதுச் செயலாளர். அதிமுகவின் கட்சி அவரிடம்தான் இருந்தது. புரட்சி தலைவருக்கு பிறகு உண்மையான தியாக தலைவியாக இந்த இயக்கத்தை தன்னை அர்ப்பணித்தவர் ஜானகி அம்மா. அந்த ஜானகி அம்மாவை பின்தொடர்வதில் என்ன தவறு, என்ன குற்றத்தை இந்த பழனிசாமி கண்டார்? அப்ப ஜானகி அம்மாவை பற்றி தெரியவில்லை. ஜானகி அம்மா யாரோ எவரோ என்ற நினைப்பில் தான் இவர் இருக்கிறார். ஜானகி அம்மா புரட்சி தலைவரின் மனைவி, இல்லத்தரசி, உண்மையான தியாக தலைவி, அன்னத்தை வாரி வழங்கிய அன்னபூரணி என்பதையெல்லாம் இந்த சிலுவம்பாளையம் சின்னசாமி என்கிற பாம்பாட்டி பழனிசாமிக்கு தெரியவில்லையா? எதுவும் தெரியாது. அதைத்தான் நாம் சொல்லுகிறோம், தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். பழனிசாமிக்கு அதிமுகவின் வரலாறு தெரியாது, அதிமுகவின் சரித்திரம் புரியாது. இல்ல அப்படி இருக்கையில அப்ப எதுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து ஜானகி அம்மாவுக்கு வந்து 100ஆண்டு விழா கொண்டாடுறாரு? அதே வெண்ணிலாடி நிர்மலாவை கூப்பிட்டு வச்சுதானே மாலை மரியாதை எல்லாம் செலுத்துறாரு. அப்ப இதெல்லாம் நாடகம், நடிப்பு, மக்களை ஏமாற்றுகின்ற செயல் என்பதை பழனிசாமி ஒத்துக்கொள்கிறார். இரட்டை விடம் போட. அப்ப மனசுல என்ன இருக்கு? அழுக்கு இருக்கு, களங்கம் இருக்கு, குற்றமுள்ள நெஞ்சு குறுகுருக்கு. ஜானகி அம்மன்னா வயிறெல்லாம் எரியுது. இவன் தலைமை கழகம் என்று உட்கார்ந்திருக்கிற இடம் ஜானகி அம்மனுடைய சொந்த சொத்து, சொந்த உழைப்பு. இவன் அதிமுக என்று சொல்லிக் கொண்டிருக்கிற கட்சி புரட்சி தலைவரின் ரத்தம். இவன் கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடிகொண்டதை போல் அதிமுகவில் நுழைந்துவிட்ட கருணாகம் விஷ செடி, விஷ விதை, அழிக்கப்பட வேண்டிய அழிவு சக்தி. சட்டப்பேரவை உறுப்பினர்களால் தான் நான் வந்து முதலமைச்சரா வந்தேன், வேற யாரும் என்னை முதலமைச்சர் ஆக்கல அப்படிங்கிறார். இப்படி ஒரு பொய்யன, இப்படி ஒரு புழுகன, இப்படி ஒரு மங்குனி அமைச்சரை இதுவரை உலகத்தில் யாராவது பார்த்திருக்கமா? நீ தவழ்ந்ததை, நீ ஊர்ந்ததை, நாயினும் கீழாய் நத்தையின் கூறாய் ஊர்ந்ததை, தவழ்ந்ததை, நக்கி பிழைத்ததை, நாதாரித்தனம் செய்ததை நாடும் நாட்டு மக்களும் கண்கூடாகத்தானே பார்த்தார்கள். அதை அப்படியே மறைக்கிறாயே, பொய் சொல்லி புழுகுகிறாயே. உன்னை எப்படி மனிதனா கூட ஒருவன் மதிக்க முடியும்? எல்லா பேரும் முட்டாள்களா? பார்ப்பவன், கேட்பவன், உன்னை பற்றி தெரிந்தவன், தெரியாதவன், அனைவருமே முட்டாள்களா? என்ன பழனிசாமி, நீ கேவலப்பட்டதை ஊர் உலகமே பார்த்துச்சு பழனிசாமி. யாராவது கூட இருக்கிறவங்க சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்க பழனிசாமி. ஏனுங்க பழனிசாமி சொன்ன கேளுங்க அப்படின்னு சொல்லி பல பேர் பல விதத்துல சொல்லியாச்சு. நீ கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டுருமா? நீ காதை பொத்தி கொண்டால் பேசுவதை எல்லாரும் நிறுத்தி விடுவார்களா? அது எப்படி நீ மறக்கிறாய், நன்றி கொள்கிறாய்? நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லதை மறப்பது அன்றே நன்றென்று. நீ நன்றி கொன்றவன், உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்பவன், கூட இருப்பவர்களுக்கே குழியை பறிப்பவன், ஒட்டுமொத்த துரோகத்தின் ஒரே பிம்பம், துரோகத்தின் மறு உருவம் அப்படின்னு தானே ஊரும் உலகமும் சொல்லுகிறது. நான் என்ன துரோகம் செய்து விட்டு, நீ செய்வது எல்லாமே துரோகம் தானே. இதில் என்ன இது தனி, இது கீழ், இது மேல் என்று பிரித்து பார்ப்பது? நீ செய்து கொண்டு இருப்பது, ஏற்கனவே செய்தது அனைத்துமே துரோகம். நாட்டிற்கு மட்டுமல்ல, நீ வீட்டிற்கு செய்ததும் துரோகம், சொத்திற்காக நீ செய்தது துரோகம், குடும்பத்திற்காக நீ செய்தது துரோகம், அனைத்துமே துரோகம். துரோகமே பிறப்பாய், துரோகமே வளர்ப்பாய், துரோகமே தனது வாழ்நாள் தொழிலாக செய்யும் ஒரு பட்சை துரோகிதான் பழனிசாமி என்பதை நான் மட்டுமா சொல்லுகிறேன்?
நேர்மையின் குரல் மாரிமுத்து மட்டுமா சொல்லுகிறார்? இந்த ஊரும் சொல்லுகிறது, இந்த உலகம் சொல்லுகிறது, ஒட்டுமொத்த சமூகமே பழனிசாமி என்பவர் ஒரு பச்சை துரோகி என்பதைத்தானே சொல்லுகிறார்கள். நீ கூட்டம் போட்டாலும் சரி, நீ தேனியில கூட்டம் போட்டாலும் சரி, தெருவுல நின்று ஆட்டம் போட்டாலும் சரி, உன்னை நம்புவதற்கு யாரும் இப்பொழுது தயாராக இல்லை. உன் பேச்சு எடுபடாது, உன் செயல் சரிப்படாது. நீ தலைவனுக்கான தகுதி படைத்த தலைவனே கிடையாது. நீ விபத்தில் வந்த விபரீதம், பிடித்து வைத்த பிள்ளையார். அதிமுகவினுடைய தலைமை அலுவலகம் வந்து தொண்டர்களுடைய சொத்து. அந்த தொண்டர்களுடைய சொத்தை ஓபிஎஸ் குண்டர்களையும் ரவுடர்களையும் கூட்டிட்டு அடிச்சு நொறுக்கிட்டாரு அப்படிங்க. அதிமுக தலைவர் மட்டுமா தொண்டர்கள் சொத்து? அதிமுக கட்சியும் தானே தொண்டர் சொத்து. அதிமுக கட்சியை தொண்டர்களுக்கு தானே புரட்சி தலைவர் எழுதி வைத்தார். தொண்டர்களால் தானே அதிமுக தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று விதியை உருவாக்கினார். அதற்கு சிறப்பு விதியை ஒன்று உருவாக்கி எந்த விதியை மாற்றினாலும் இந்த விதியை மாற்றக்கூடாது என்கிற பொதுச் செயலாளர் தேர்வை பற்றி தானே புரட்சி தலைவர் சுட்டிக்காட்டினார். அதை நீ மதித்தாயா? 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும், 5 ஆண்டு காலம் தலைமை கழக நிர்வாகியாக இருக்க வேண்டும், 10 ஆண்டு காலம் தொடர்ந்து உறுப்பினராக இருக்க வேண்டும். நீ ஒன்றைத்தான் கூறவில்லை, சிலுவம்பாளையத்தில் பிறந்திருக்க வேண்டும், கருப்பு கவுண்டர் மகன் பழனிசாமி என்று பெயர் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நீ அந்த சரத்தில் சேர்க்க வேண்டும். மற்ற எல்லாத்தையும் சேர்த்து விட்டாயே. இது அதிமுக தொண்டர்களுக்கான கட்சியாக நீ இப்பொழுது வைத்திருக்கிறாயா? அதிமுகவை குண்டர்களின் கட்சியாக மாற்றிவிட்டாய். உன்னுடன் வந்தவர்கள் எல்லாம் தொண்டர்களா? அதிமுக தொண்டர்கள் புடைசூழ வந்த தலைவரும் தலைவியும் ஐயா பொறுமை தலைவரும் இன்றும் இருக்கும் போது நீ குண்டர்களுடன் வருகிறாயே, கூலிப்படையுடன் வருகிறாயே, நீ பவுசருடன் வருகிறாயே. அவர்கள் தானே உன்னை சுற்றி இருக்கிறார்கள். தொண்டர்கள் எல்லாம் ஓடி வருகிறார்களே, கூட்டம் கூட்டமாக, கும்பல் கும்பலாக, தீப்பிடித்த வீட்டிலிருந்து ஓடுவது போல் ஓடுகிறார்களே. உன் பேச்சு பிடிக்கவில்லை பழனிசாமி, உன் செயல்பாடு ரசிக்கவில்லை பழனிசாமி. நாங்க எவ்வளவோ கேட்டு பார்த்தோம், கெஞ்சி கெஞ்சி கேட்டு பார்த்தோம். அண்ணே நீங்க இருங்கன்னு நாங்க கேட்டு பார்த்தோம். அவர் கேட்கிற மாதிரி இல்ல. அவருக்கு எதுவும் கிடைக்கலைன்னா உடனே போய் தர்ம யுத்தத்தை ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்காரு. எப்படி உன்னுடைய கெஞ்சலுடைய ஸ்டைல் எப்படி? தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்தில் தரக்குறாய் பேசுவாய், செயற்குழு பொதுக்குழுவில் பாட்டிலே கொண்டு அடிப்பாய், தரந்தாழ்ந்து விமர்சிப்பாய், முன்னுக்கு பின் முரணாகவே பேசுவாய், ஒற்றை தலைமை என்று பேச்சுக்கே இடமில்லை என்பாய், பிறகு ஒற்றை தலைமைக்கான கோரிக்கையை நீயே முன்மொழிவாய். இதற்கு பேர் கெஞ்சுவதா? இதற்கு பேர் அதிமுகவை வழிநடத்துவதா? நரகாசுரனை விட மோசமானவன், அரக்கனை விட அசிங்கமானவன். சிந்தனை செயல் கூலியையும் சகுனியையும் மிஞ்சிவிட்டது. எட்டப்பனை பின்னுக்கு தள்ளி யூதாசை போட்டியிலிருந்தே அப்புறப்படுத்தி ஒட்டுமொத்த துரோகத்திற்கும் ஒரே வடிவமாக இன்றைக்கு மாறி இருக்கும் எடப்பாடி பழனிசாமினாலே இப்ப எட்டப்பன் துரோகம் எல்லாம் மறைஞ்சு போச்சு. எந்த ஊர்லயும் யாரும் எட்டப்பன் துரோகத்தை பத்தி பேசுறது? நம்ம எடப்பாடி துரோகம் அதை விட பயங்கரமா இருக்கப்பா அப்படிங்கிற அளவிற்கு களத்துல துரோகத்தின் பிம்பமாக மாறி போன நீ யாரை சொல்லுவது, எப்படி சொல்லுவது? பழனிசாமிக்கு சொந்த புத்தியே இருக்காதா? சுய அறிவே செயல்படாதா? இதெல்லாம் யோசிக்க வேண்டும், தன்னிலை உணர வேண்டும், தலைகால் புரியாமல் நடப்பதை தவிர்க்க வேண்டும். ஆனால் ஒன்று, இனியும் பழனிசாமி இருப்பது அதிமுகவிற்கு நல்லதில்லை அப்படிங்கிறது நாம ஆரம்பத்திலேயே சொன்னோம். அது ஆரம்பத்துல புரியறவங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம், புரியாதவங்களுக்கு புரியாம இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு தொண்டன் முதல் தலைவன் வரை, முன்னாள் அமைச்சர் வரை, இந்நாள் மாவட்ட கழக செயலாளர்கள் வரை, பழைய நிர்வாகி, புது நிர்வாகி என அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஒரே கருத்தில், ஒரே முடிவில் உறுதியோடு இருப்பது எப்படின்னா, பழனிசாமி இல்லாத அதிமுகவை உருவாக்க வேண்டும், பச்சோந்திகள் இல்லாத அதிமுகவை செயல்படுத்த வேண்டும், பச்சை துரோகிகளை முழுக்க முழுக்க நீக்க வேண்டும், அதிமுகவை களை எடுத்து புது ரச்சம் பாய்ச்ச வேண்டும், இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும், புது இளைஞர் பட்டாளத்தை உருவாக்க வேண்டும் என்கிற சிந்தனையில் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டனும் நிர்வாகியும் இப்பொழுது வந்து விட்டார்கள். இனி பயணம், நம் பயணம் பழனிசாமி இல்லாத அதிமுகவை நோக்கி, நமது பயணம் பச்சை துரோகிகளை நீக்கிய அதிமுகவை நோக்கி, ஒன்றான இயக்கமாக, ஒற்றுமையான கழகமாக அதிமுகவை மாற்றுவதற்கு உண்டான வழியை நோக்கிய பயணம்.
ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுத்து விட்டார். அவர் எவ்வளவோ பொறுமை காத்தார். அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று நினைத்தார். யாரையும் பகைக்க வேண்டாம் என கருதினார். பழசை நினைப்பதில்லை, யாரையும் பழிவாங்க போவதில்லை. ஏனால் நல்லது செய்வதற்கே, கழகத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்கே எனக்கு நேரம் போதவில்லை என்றுதான் அவர் தனிப்பட்ட முறையில் புலம்பி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அவரையும் அவர் மனதையும் புண்படுத்தி, காயப்படுத்தி, கள்ளக்குண்டியை எரிஞ்சு அவரும் பழனிசாமியை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற நினைப்புக்கு வந்து விட்டது யார்? இந்த பழனிசாமி தான். அதனால பழனிசாமி இல்லாத நிலைய நோக்கிய பயணத்தை நாம துவக்கிட்டோம். பழனிசாமி கூட்டம் போட்டாலும் சரி, கும்பலை சேர்த்தாலும் சரி, எவனும் இருக்க மாட்டான். 200 ரூபா கொடுக்கலாம், 300 ரூபா கொடுக்கலாம், சேர் இலவசம் சொல்லலாம், செயின் இலவசம் சொல்லலாம், உதயகுமார் போன்றவர்கள் காட்டி கொடுக்கலாம், கூட்டி கொடுக்கலாம், என்னத்தை வேண்டாமாலும் செய்யலாம். ஆனால் எவனும் இவர்களை நம்புவதற்கு இப்பொழுது தயாராக. இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து நம்பிக்கை. நன்றி கவிஞரே. நன்றி, வணக்கம்.